சதுர்வேதபுரம் பேர். அதான் எங்கள் சுவாமி பேர் சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமியம்மன் சொல்லிட்டு எங்கள் சுவாமி முதல்ல வந்திருக்காங்க. இந்த ஊரில் இந்த கோவில்லையே 7 ஐஞ்சல் மரம்ன்ற ஒரு மரம் இருக்குது. அது தமிழில் 7 ஐஞ்சல் மரம், சான்ஸ்கிரிட்டில் வடமொழியில் அங்கோல விருட்சம்னு சொல்லுவாங்க. இந்த அங்கோல மரத்தை பற்றி ஆதி சங்கராச்சாரியர் சிவானந்த லஹரி பக்தி கட்டுக்காக சொல்லியிருக்காரு. அங்கோல பீஜ நிஜவேத சந்தோஷி ஆயுஷ்காந்த சூச்சிக்கா ஸ்லோகம் வரும். எதனால் இந்த மரத்தை பக்தி எடுத்துக்காட்ட சொன்னாங்கனாக்கா, இந்த மரத்து பழம் கீழே வந்தாக்கா மேலே ஒரு பழம் எறும்பு சாப்பிட்றது சில விதைகள் மட்டும் செடியிலே போட்டிக்கும். அதனால் இந்த அங்கோல மரத்தில் எப்படி போய் விதைகள் ஒட்டுதோ, மேக்னெட்டில் இனமெல்லாம் போய் எப்படி ஒட்டிக்குதோ, கடலில் இந்த ஆறுலாம் போய் எப்படி சேருதோ, கொடியெல்லாம் பிடிச்சி எப்படி மேலே ஏறுதோ, அது மாதிரி நம்ம மனசு எப்பயும் சுவாமிகிட்ட பக்தியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அகஸ்தியருக்கு சிவன் சொன்னாராம், இந்த அங்கோல மரம் எங்கே இருந்தாலும் சரி அதுக்கே சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணாக்கா காசிக்கு போகிறோம் அங்கே கொடுப்பேன்னு சொல்லி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அகஸ்தியர் பூஜை பண்ண இடமே நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமியம்மனை பார்க்க வந்திருக்காரு. வந்தப்போ வெளில அந்த மரத்தை பார்த்தோன்னே அவர் சிவன் சொன்ன ஞாபகம் இங்கே ஆறு ஒரு ஆறுன்னு சொல்லி அந்த ஆற்றுல மணல் எடுத்து 108 சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணால் அது மறந்துட்டார். அதனால் 108 பேரும் ஒன்றா சேர்ந்து பிள்ளையாராக காட்சி கொடுத்துருக்கு. அதான் பிள்ளையார் தானாக வந்ததுனால தான் ஷேப் வந்துருக்கு. அதை வச்சு 108 பிள்ளையார் எடுத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரே ஒரு சிவனை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி இதுக்கு 108 சிவன் பேர் வச்சுருக்காங்க. இந்த சுவாமிக்கு அம்மா இருக்கிறது 108 வெள்ளி. சான்ஸ்கிரிட் அஷ்டோத்தீஸ்வரர் அஷ்டோத்திரவள்ளி, அதான் 2 சுவாமிக்கு நம்பா. நீங்கள் திருவத்தூர், காசி, தஞ்சாவூரில் சஹஸ்ரலிங்கம் பார்த்துருக்கலாம். சஹஸ்ரம்னாக்கா 1000, ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம் குட்டி குட்டியாக செதுக்கியிருப்பாங்க. இந்த வாட்டி எப்படிலாம் போனால் பாருங்கள். அது மாதிரி இந்த லிங்கத்தை மாதிரி செதுக்கலை. காரணம் என்னன்னாக்கா 108 சிவலிங்கம் ஒன்றா சேர்ந்து ஒரே பிள்ளையாராக ஒரே லிங்கம் தான், பேர் மட்டும் தான் 108ஈஸ்வரர். வெளில இருக்கிற அஷ்டோத்திரவள்ளி அம்மனுக்கு கல்யாணத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னாக்கா ஒரு 3 பௌர்ணமி ரோஜா மரம் அர்ச்சனை பண்ணணும்னாக்கா கொஞ்சம் கல்யாணம் கேட்கணும், நல்ல வேலையும் கிடைக்கும். அதான் சரி, ரொம்ப சந்தோஷம்.